ஹலோ, தளபதியா? ஆமா, சொல்லு நண்பா, என்ன விஷயம்? தலைவா, இந்த எலெக்ஷன்ல எப்படியாச்சும் ஜெயிச்சிருங்க. வீட்ல ஏரியாவில் அங்க இங்கன்னு ஒரு இடம் விடாம வம்பு இழுத்து வச்சிருக்கேன். நண்பா, நீயாச்சும் பரவாயில்ல, நான் ஸ்டேட்ல இருந்து சென்ட்ரல் வரைக்கும் வம்பு இழுத்து வச்சிருக்கேன். அண்ணா, நீங்க எப்படியாச்சும் முதலமைச்சர் ஆகணும். நீங்க மட்டும் இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கலன்னா என்னைய போட்டு பொளந்து கட்டிடுவாங்க. கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். வணக்கம் மக்களே. தலைவரை எப்படியாவது ஜெயிச்சிருங்க. ஊரை சுற்றி ஏகப்பட்ட வம்பு இழுத்து வச்சுருக்கோம், ஏகப்பட்ட ஆட்டம் ஆடி வச்சுருக்கோம். தோத்துட்டிங்கன்னா நம்மளை போட்டு தள்ளிடுவாங்க. தலைவரை எப்படியாவது ஜெயிச்சிருங்க அப்படிங்கிற இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைதளத்தில் பயங்கரமாக உலக வந்துக்கிட்டு இருக்கு. இன்ஸ்டா, ட்விட்டரு, ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே வந்துக்கிட்டு இருக்கு. இதை பார்த்து சிரிக்கவா என்னன்னு தோணலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவு இந்த தாவேக்கா வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இளைஞர்களும் இளம்பெண்களும் தன்னெழுச்சியாக நிறைய கேன்வாஸ் பண்ணாங்க. ஒவ்வொரு வீட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சிறு குழந்தைகள் முதல் அந்த இளைஞர்கள் வரை நீ வந்து இந்த தடவை தாவேக்காவுக்கு ஓட்டு போடு, டிவிகேக்கு ஓட்டு போடு, விஜய் அண்ணாக்கு ஓட்டு போடு, விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடு அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் கேன்வாஷிங் நடந்திருக்கு. ஒரு வீட்டில் ஒருத்தர் 10 ஓட்டை கொண்டு வந்திருக்காரு. மிகப்பெரிய அளவில் இந்த கேன்வாஷிங் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ மிகப்பெரிய அளவில் திமுகவுக்கு எதிராகவும் நிறைய பேர் பேசியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாம் ஒருவேளை தோற்று விட்டால் நமக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் வருமோ அப்படிங்கிறது ஒரு கிண்டலும் நக்கலுமாக ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. இவங்களெல்லாம் எதுவுமே செய்ய முடியாது, இவங்கெல்லாம் விர்ச்சுவல் வாரியர்ஸ், இவங்களையெல்லாம் எதுவுமே செய்ய முடியாது. ஸோ இந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணணும். எப்படியாவது பொட்டியை சீக்கிரம் திறந்து எண்ணுங்கடா. 4ஆம் தேதிக்கு முன்னாடி சீக்கிரம் திறந்து பொட்டியை எண்ணிருங்கப்பா. இவங்க அட்டூழியம் தாங்க முடியல, அக்கிரமம் தாங்க முடியல. சீக்கிரம் திறந்து ரிசல்ட்டை சொல்லிடுங்க. 10th 12th எக்ஸாம் எழுதும்போது கூட இந்த அளவுக்கு க்யூரியஸாக, இந்த அளவுக்கு ஆர்வமாக இல்லை. இந்த ரிசல்ட்டு வரதுக்கு இல்லை, இந்த மொபைலை திறக்கவே முடியல, சீக்கிரம் பொட்டியை திறங்கப்பா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கமெண்ட்டில் போட்டுட்ருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம இப்போது நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். தமிழக வெற்றி கழகம் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் புரட்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒரு சேக்குவாராக்கு இணையாக ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் புரட்சியை மாற்றிட்டார் அப்படின்னு தான் பார்க்க போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக ஒரு திமுககாரரையோ ஒரு அதிமுககாரரையோ நீங்கள் 2 விதமான உடை அணிந்து பார்க்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வேஷ்டி சட்டையில் இருப்பாங்க, அவங்க கட்சியுடைய வேஷ்டி சட்டை கரைவேட்டி போட்டிருப்பாங்க. இல்லை அப்படின்னா ஒரு பேண்ட் சட்டை அணியக்கூடியவராக இருந்தார், ஒரு கருப்பு பேண்ட்டு வெள்ளை சட்டை போட்டிருப்பாங்க. அதில் அவங்களுடைய உறுப்பினர் அட்டை, அம்மா படம் வெளியில் தெரிகிற மாதிரி, இல்லை ஐயா படம் வெளியில் தெரிகிற மாதிரி ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. பட் ஆனால் விஜய் ஒரு புதிய ட்ரெண்டை உருவாக்குறார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லைட் க்ரீம் கலர் பேண்ட்டு, லைட் காக்கி கலர் இல்லாமல் ஒரு க்ரீம் கலர் பேண்ட்டு, ஒரு ஒயிட் ஷர்ட்டை போடுறார். ஒரு புதிய ட்ரெண்டிங்கை உருவாக்குறார். ஆரம்பத்துலேருந்தே அவர் எப்படி தன்னுடைய கட்சி தொண்டர்கள் எப்படி உடையணியும் அப்படிங்கிறது கூட அவர் தீர்மானிச்சுட்டு உள்ளே வர்றார். ஸோ அதுக்காக அவர் செய்யக்கூடியதை நம்மளே இந்த உடையை அணிந்து வருவோம், இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வருவோம் தான் அவர் அந்த அடிப்படையிலேருந்தே மாற்றுறாரு. மேலும் அவர் அடுத்து செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயுமே அவர் வந்து ஏற்கனவே இருக்கேன் அப்படின்னு நான் சொல்லிட்டார். அதாவது நான் ஏற்கனவே ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே போயிட்டு தான்டா நான் அரசியலுக்கே வர்றேன், 35 வருஷமாக ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயுமே நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒவ்வொரு சின்ன குழந்தைகள்கிட்டையும் விஜய் மாமாக்காக ஒரு வாய்ப்பு கொடுங்க. உங்கள் பையனா, உங்கள் பிள்ளைனா, உங்கள் மகனா, உங்கள் பேரனா, உங்கள் பேத்தினா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு ரொம்ப உருக்கமாக பேசினார். அதுவும் தேர்தலுக்கு அந்த பிரச்சாரத்துடைய கடைசி நாள் அவர் பேசினார் இல்லையா, இந்த YMCA கிரவுண்டில் ரொம்ப அனல் பறக்கக்கூடிய பேச்சு, மெய் பறக்கக்கூடிய பேச்சு. அது என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த ஒரு நாள், அதாவது ஏப்ரல் 23, நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க, அடுத்த 5 வருடம் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதான் நான் கேட்குறேன் அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு பேச்சுக்களை எல்லாம் நான் வந்து யார்கிட்டையுமே பார்த்ததில்லை. மறைந்த அம்மையார் இரும்பு பெண்மணி ஜெயலலிதா அம்மா தான் இந்த மாதிரி பேசுவாங்க. அவங்க பேச்சை கேட்கும்போது அந்த குரல் கனின்னு இருக்கும். செய்வீர்களா அப்படின்னு பேசுவாங்க அந்த அம்மா. ஸோ அதே போலத்தான் இந்த ஒரு முறை நான் சொல்கிறத கேளுங்க, அடுத்த 5 வருஷம் நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன். இதெல்லாம் ஒரு யாராலையும் பேச முடியாது. ஒரு தலைவர் அந்த மாதிரி பேசுகிறார். அந்த அளவுக்கு ஒரு தன்னை ஒரு கரிஷ்மேட்டிக் லீடராக, ஒரு ஈர்ப்பு உள்ள லீடராக, அதை பார்க்கணும், அவரை போய் பார்க்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வருது இல்லையா, அந்த ஒரு எண்ணத்தை மக்கள் மத்தியிலே தோற்றி விட்டார். ஸோ என்னை பொறுத்தவரை நான் விஜய்க்கு வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்னென்னா, விஜய் அரசியலுக்கு வந்தாலும்
அவர் வந்து திரைப்படத்தில் நடிப்பதை வந்து கைவிடக்கூடாது. அது எம்ஜிஆர் பாணி தான், அதை அவர் கைவிடக்கூடாது. ஏன்னா திரைப்படம் அப்படிங்கிறது ஒரு வலிமையான மீடியா, ஒரு சக்தி வாய்ந்த மீடியா. மக்களுக்கு கருத்துக்களை ரொம்ப ஆணித்தரமாக மக்கள் மனத்தில் பதிவு செய்யும். ஸோ அவர் அந்த நடிப்பதை விட்டுறக்கூடாது. தொடர்ச்சியாக அவர் படங்களை நடிக்கணும். நமக்கு கிடைத்த தகவல் என்னென்னா, கேவிஎன் பிக்சர்ஸுடைய தயாரிப்பாளர் இருக்கார் இல்லையா, அவருக்கு ஜனநாயகனால சில நஷ்டங்கள் ஏற்பட்டு, ஏன்னா அந்த படம் வெளியாகலை, ஆன்லைனில் வெளியாகிட்டது, மிகப்பெரிய அளவுக்கு அவர் ஒரு மன உளைச்சல், எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அவருக்கு நடிகர் விஜய் வந்து மீண்டும் ஒரு படம் நடித்து கொடுப்பதற்கு ஒப்புக்கொண்டிருக்கார். இது நான் வந்து கேட்டு விசாரித்து அறிந்த செய்திகள். அவர் வந்து அவருக்கு ஒரு படம் நடித்து கொடுப்பதற்கு ஒட்டு கொடுத்திருக்கார். ஸோ அதற்குண்டான வேலைகளையும் அவங்க வந்து அந்த கம்பெனி ஈடுபட துவங்கி விட்டது அப்படின்னு செய்திகள் வருது. ஸோ இதுதான் இந்த சமூக வலைதளங்களில் நடக்கக்கூடிய விஷயம். மிகப்பெரிய அளவில் விஜய்க்கு ஆதரவாக வீடியோ போட்டவர்கள்லாம் எப்படியாவது ஜெயிச்சிரு தலைவா மாறா, எப்படியாவது ஜெயிச்சிரு மாறா அப்படின்னு ஊர்வசி சூர்யாட்ட பேசுங்கள ஃபோனில், அதெல்லாம் நிறைய பேர் அதை வைத்துட்டு, தலைவா எப்படியாவது ஜெயிச்சிரு தலைவா, ஊரை சுற்றி வம்பு இழுத்து வச்சுருக்கேன், எல்லாவனையும் திமுகக்காரன் எல்லாவனையும் கிண்டல் அடித்து வீடியோ போட்டு வச்சுருக்கேன், கிண்டல் அடித்து மீம்ஸ் போட்டு வச்சுருக்கேன், ஊரை சுற்றி வம்பாக இருக்குது, நீ ஜெயிக்கலைன்னா என்ன போட்டு தள்ளிடுவாங்க அப்படின்லாம் வீடியோ போடுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஸோ இந்த அளவுக்கு விஜய் அப்படிங்கிற அந்த 3 எழுத்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதான் தோணுது. மேலும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10ஆம் வகுப்பு தேர்வு, ஒரு 12ஆம் வகுப்பு தேர்வை எழுதிட்டு கூட நம்ம இந்த அளவுக்கு ஒரு பரபரப்பாக இல்லை. அந்த காலத்துலலாம் பேப்பரில் வரும் பார்ப்போம், மலை முரசு பேப்பரில் வரும், போய் தேடி போய் பார்ப்போம், அந்த அளவுக்கு ஒரு பரபரப்பாக இருக்கும். பட் இப்போ அதை விட எனக்கு இந்த மே 4ஆம் தேதி ரொம்ப ஒரு பரபரப்பாக இருக்கும், மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. மே 4ஆம் தேதி நானும் மிகப்பெரிய சில பல பத்திரிகையாளர்கள்ட்ட பேசும்போது அவங்க சொல்கிறது என்னென்னா, சென்னையில் குறைந்தது 14 தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறும் அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட 90% தாவேகா சென்னையில் வெற்றி பெற்றுச்சு. கோஸ்டல் ஏரியாக்களில் மீனவ மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் வாக்கு சதவீதத்தை பெற்றிருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் குறைந்தது 1.5 கோடி வாக்குகளை பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நமக்கு அதிகாரப்பூர்வமாக நம்ம பத்திரிகையாளர்கள் மத்தியில் விசாரித்து கிடைத்த செய்தி. 1.5 கோடிகளுக்கு குறையாமல் வாக்குகளை பெறும் அப்படிங்கிறாங்க. நிறைய பேர் 140 தொகுதிகளெல்லாம் தாவேகா பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நான் முற்றிலும் மறுக்கிறேன். 140 தொகுதிகளெல்லாம் தாவேகா பெறுவதற்கு இம்மி அளவும் வாய்ப்பில்லை. நமக்கு கிடைத்த தகவல் என்னன்னா 20லேருந்து 25 தொகுதிகள் அவர்கள் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. விஜய் ஒரு கிங்காக மாறுவாரா, இல்லை ஒரு கிங் மேக்கராக மாறுவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மே 4ஆம் தேதி இந்த வாக்கு முடிவுகள் எண்ணப்பட்டு சொல்லப்படக்கூடிய முடிவுகளின் அடிப்படையிலும் வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளின் அடிப்படையிலும் தான் அந்த கிங் மேக்கரா கிங்கா அப்படிங்கிற விஷயம் தெரியும். ஸோ என்னை பொறுத்தவரை நான் கணித்து வைத்திருப்பது என்னன்னா, விஜய் ஒரு கிங் மேக்கராக மாறுவார். விஜயுடைய தாவேக்கா இல்லாமல் எந்த ஒரு கட்சியாலும் ஆட்சி அமைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வருகிறது. மேலும் நமக்கு கிடைத்த தகவல்கள் என்ன அப்படின்னா, விசிகா, மதிமுக, காங்கிரஸ் இந்த 3 மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. விசிகா டோட்டல் காலி அப்படின்னு சொல்கிறாங்க. விசிகா, மதிமுக இவங்க எல்லாமே மிகப்பெரிய ஒரு சரிவை சந்திப்பதாக செய்திகள் வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.